நாம் இன்னைக்கு லேட்டஸ்ட் ட்ரெண்டிங் அப்டேட் தாங்க பார்க்க போகிறோம். அதாவது பிஎஸ்என்எல்ல பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு வாரத்தில் மட்டும் 28,00,000 பேருக்கும் அதிகமானோர் சேர்ந்திருக்காங்க. மக்கள் எதனால் பிஎஸ்என்எல்லுக்கு சேர்றாங்க, பிஎஸ்என்எல் என்ன ஆஃபர் மக்களுக்கு தராங்க, அதை பற்றி ஃபுல்லாகவே நாம் பார்க்கலாம் வாங்க. எக்ஸாம்பிளுக்கு 1 இயர் பிளான் பார்த்தீங்கன்னா, மற்ற எல்லா நெட்வொர்க்கும் ஜியோ, விஐ, ஏர்டெல் பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் 3,500 இருந்து தாங்க இருக்குது. அதே பிளானே நீங்கள் பிஎஸ்என்எல்ல பார்த்தீங்கன்னா 2,399 இருக்குங்க. அதுவும் ஒரு நாளைக்கு 2 ஜிபி டேட்டா தராங்கங்க. அன்லிமிட்டெட் கால் தராங்க. இதனால் பார்த்தீங்கன்னா மக்களுக்கு குறைஞ்சது 1,100 இருந்து மிச்சமாகுதுங்க. இந்த ஒரு பிளான் மூலயமா மட்டுமே. மாத திட்டம் மந்த்லி பிளானுன்னு பார்த்தீங்கன்னா ஜியோ, விஐ, வோடஃபோன் மற்ற எல்லா நெட்வொர்க்லேயும் பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் 349 இருந்து இருக்குங்க. அதே திட்டமே நீங்கள் வந்து பிஎஸ்என்எல்ல பார்த்தீங்கன்னா 199 இருந்து தராங்க. இதனால் பார்த்தீங்கன்னா மக்களுக்கு குறைந்தபட்சம் 100 இருந்து மிச்சமாகுதுங்க. அது மட்டும் இல்லாமல் லேண்ட்லைன் சர்வீஸும் தராங்கங்க. இது இல்லாமல் பேசிக் மொபைல் ரீசார்ஜ் பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் ஃபோன் ரீசார்ஜை விட இன்னும் குறைவுங்க. மற்ற எல்லா நெட்வொர்க்லேயும் ரீசார்ஜ் முடிச்சிச்சுன்னா அடுத்த நாள் பாரபட்சம் இல்லாமல் இன்கமிங் கூட கட் பண்ணுறாங்க. ஆனால் பிஎஸ்என்எல்லை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 3 மாதம் இலவச இன்கமிங் தராங்கங்க. இதனால தாங்க மக்கள் கூட்டமாக இப்போ பிஎஸ்என்எல் நோக்கி போகிறாங்க. இதுதாங்க முக்கியமான காரணமாகவே கருதப்படுது. 4G நெட்வொர்க் இப்போ எல்லா இடத்துலையும் கிடைக்குதுங்க. 5G டெஸ்டிங் கம்ப்ளீட்டட்னு சொல்கிறாங்க. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் எல்லா பொருட்களுக்குமே விலை ஏறிக்கொண்டே தாங்க இருக்குது. அப்படி இருக்கும்போது ₹1 மிச்சப்படுத்துறதுன்றது ரொம்ப பெரிய விஷயமாகவே இருக்குங்க. 2015-16 ஆரம்பிக்கப்பட்ட ஜியோ இலவசன்ற பேரில் தாங்க மக்களை கவர்ந்தாங்க. அதிகப்படியான மக்கள் வந்து ஜியோ நெட்வொர்க்கு போனாங்க. ஆனால் தொடர்ந்து விலையேற்றத்தின் காரணமாக தாங்க மக்கள் யோசிக்க ஆரம்பித்தாங்க. மக்கள் யோசித்ததின் விளைவாக தாங்க இப்போ எல்லாருமே பிஎஸ்என்எல் நோக்கி போயிட்டு இருக்காங்க. இதுதாங்க உண்மையான காரணம்.